இடம் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல உறவு முறையில இருக்கீங்க, இல்ல சார் கணவன் மனைவியா இருக்கீங்க, இல்ல சார் காதலன் காதலியா இருக்கீங்க, இல்ல சார் நாங்க ஒரு மியூச்சுவல்ல இருக்கோம் சார், இந்த மாதிரி உறவு முறையில மிக மிக கவனமா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே 12ஆம் இடம் அயன சயனம் போக சுகஸ்தானத்தோட தொடர்புடையது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா தூக்கம் கிடும், சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, புரிதல் இல்ல. அப்போ நீங்க நல்லதுன்னு தான் செய்வீங்க, அந்த நல்லதுல குறை கண்டுபிடிச்சு சண்டை போடக்கூடிய காலம் இந்த சனி காலம். புரியுதா? நீங்க நல்லதுன்னு என்ன பண்ணீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பாங்க, ஏன் 10,000 புடவை வாங்கின, புரியுதா இல்லையா? நான் ஒண்ணு கேட்டேனா, நீங்க வாங்கிட்டு போன பாசங்கிறது அங்க தெரியாது, 10,000 ரூபாய்ங்கிறது அங்க தெரியும். சரி, இதே இப்படி எடுத்துக்கோங்களேன், உங்கள்கிட்ட காசு இருக்க திமுல எனக்கு 10,000 புடவை வாங்கி கொடுக்குறியா, என்னால 10,000 புடவை வாங்க முடியாதுன்னு நீ வாங்கி கொடுக்குறியா, ஏதோ ஒண்ணு தாட் அங்க கிரியேட் ஆகும். ஆனா இருந்த பெண் பெண்ணா இருந்தால் ஏதோ ஒண்ணு. அப்போ எது நடந்தாலும் நன்மைக்கு, புரியுதா இல்லையா? அப்போ எது நடந்தாலும் நம்ம இங்கே கவனமா இருக்கணும். இல்லைன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இது தொழில் ரீதியிலே இருக்கும். ஒரு செயல் செய்யறீங்கன்னா என்ன பண்ண, எல்லாரும் ஒப்பீனியனையும் கேட்டு பண்ணுங்க, புரியுதா? யாரோட ஒப்பீனியன் இல்லாம நம்ம செஞ்சா கட்டணும் ஓன எந்த ஒரு முடிவு எடுத்து பண்ணக்கூடிய காலம் இது கிடையாது. சரி, அடுத்தபடியா இந்த சனி பகவானுடைய இந்த பார்வைகள் பத்தி பாத்துருவோமா? சனி பகவான் அதாவது எப்படின்னா, குரு பார்த்தா கோடி பாவ விமோச்சனம், சனி பார்த்தா அப்படி இருக்கும்போது சனியோட பார்வைகள் 2ஆம் இடத்துல விழுது, சனியோட பார்வைகள் 6ஆம் இடத்துல விழுது, சனியோட பார்வைகள் உங்களுக்கு 9ஆம் இடத்துல விழுது. அப்போ இந்த பார்வைகள் ரீதியா உங்களுக்கு என்ன அவர் பண்ண போறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அலர்ட் ஆயிடலாம். கரெக்டா? ஜோதிடம் போது என்னன்னா பின்னாடிதான் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க, நீங்க உஷாரா இருந்துக்கோங்க, கவனமா இருந்து உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய காணொலி தான் தவிர உங்களை அச்சுறுத்தல் காணொலி எதுவுமே நம்ம சேனல் வர. என்னதான் பெரிய ஒரு சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல் நீங்க என்ன செஞ்சா விடை பெற்று நீங்க வெளில வரலாங்க, அந்த விடைகளை சொல்லக்கூடிய காணொலி நம்மளுடைய எஸ்கேஸோட காணொலிகள். கேட்டா இந்த வகையில இப்ப ஆடி சொல்லிருக்க பாத்தீங்கன்னா, அப்ப என்ன பண்ணி இந்த ரீதியில நீங்க என்ன பண்ணி கவனமா இருந்துட்டீங்க. இப்ப அடுத்தபடியா சனியோட பாருங்க 2ஆம் இடத்துல விடும், ரிஷப வீட்டுல விடும். கரெக்டா? இந்த சுக்கங்கிறது யாரை குறிக்கும்? அத்தை வகையில குறிக்கும், இன்னொரு வகையில மாமியாரை குறிக்கும். இது பெண் வகையான உறவுகளை குறிக்கக்கூடியதுதான். அப்போ சனியோட பார்வை 2ஆம் இடம். அப்போ குறிப்பா கல்யாணம் இருந்தா மாமனார் மாமியாட்ட உஷாரா இருந்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எப்படி சொல்ல நினைக்காதீங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க 2ஆம் இடத்தை அவர் பார்க்க தனம் குடும்பம் பார்க்க. அப்போ குடும்பம் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பார்க்க. அப்போ குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்போ குடும்பத்துல பிரச்சனைகள் எப்படி வரப்போகுது? யாரோ ஒரு அந்நிய நபர் குறுக்கீடு வரப்போகுதுங்க. 3ஆம் நபருக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க குடும்ப பிரச்சனையை உங்க குடும்பத்திலேயே பேசி தீர்த்துக்கோங்க. அப்பா அம்மான்னு உறவுகள்